வாகர்த்தா விவசம்ருத்தௌ வாகர்த்தா பதிபக்தயே ஜகதப் பிதனௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வழங்கி, பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, அதிகமாக வெயில் இருக்கிறது, எல்லாமே சொல்றோம். இது எல்லாமே தமிழ் புத்தாண்டை அடிப்படையாக கொண்டது. சித்ரா, வைகாசி, ஆனி அப்படி. அப்போ இங்கிலீஷ் வருஷம், இங்கிலீஷ் காலண்டர்ங்கிறது உலக பொதுமுறை. ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துக்கிறோம், நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும், எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டு 60 வருஷம். அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாவசு வருடம்னு பேரு. அது ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறப்பது சித்திரை 1. இந்த சித்திரை 1 புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல 3 பெயர்ச்சிகள் வருகின்றன. இந்த மார்ச் 29ஆம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம். அது இந்த குரோதி வருஷத்துல போயிடுது. ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கியப்படி சனி பெயர்ச்சி டிசம்பர் மாசத்துல வருது, கார்த்திகை மாசத்துல வருது. அதே போல ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். பொதுவாகவே இந்த 3 கிரகங்களும் இந்த 3 பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். ஏன்னா சனி பயிற்சி முக்கியம். சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம், கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு, அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி, மேஷத்துக்கு சனி ஆரம்பம், கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது, ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம், அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம், விருச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். அதோடு மட்டுமல்ல, சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு, அதே போல கன்னிய சனி பார்க்க போறாரு, தனுச சனி பார்க்க போறாரு. அப்ப இந்த 3, 7, 10 இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது. அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது. இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி, அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கன்னியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார். அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார். அப்ப இந்த 3 கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன். நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல்ல அரசாங்க சனி ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள், குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வெளியே பேசுறோம், கம்பீரமா நடந்துக்கிறோம், அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். எல்லாமே தைரியம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, வீரம் இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும், கிரகம் வேலை செய்யுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதித்யாதி நவகிரகங்கள், குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள்,
சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர். சனின்னு சொல்லிட்டாலே அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறது தான் உங்களுக்கு எதிரியா இருப்பான். உண்மையா இல்லையா? அதே போல உங்கள்கிட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவனை நம்பக்கூடாதுன்னு அர்த்தம். அவன் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம். அப்போ அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பெரிய தொழிலதிபர்களாக ஒரு பெரிய பிசினஸ் ஒரு 50 கோடி 100 கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைட்ல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு 60 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்கிறாங்க. ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு குடும்பம், மேக்சிமம் எல்லாமே மிஷினரி. ஆனால் என்ன கண்ணுப்பட்டதோ தெரியல, என்ன பிரச்சனையோ தெரியல, அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாதம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும். அப்போ இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது. ஒரு இடதோஷம், அது ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம், தோப்பாக இருக்கலாம், தென்னந்தோப்புகளாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், விவசாய நிலமாக இருக்கலாம். அதே போல செய்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும், எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், ஜிப்காட் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், சின்ன சின்ன கம்பெனிகள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுன்ல போயிட்டு தாங்கவே முடியாது. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் குறைய போகுதுன்னு அர்த்தம். அதோடு மட்டுமல்ல, இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள். ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். தனித்தனியா பார்க்கலாம் பாருங்க. அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு விருச்சக ராசியை பொறுத்த வரையில இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான முறையில நல்ல வேலை செய்ய போகுது. காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும், விருச்சக ராசியில நம்மளோட நெருங்கி பழகக்கூடிய நிறைய நண்பர்கள் உலகம் முழுவதும் நிறைய ஒரு ஃபேமிலி நம்மளோட சேர்ந்து ஒரு குடும்பமாகவே பழகக்கூடிய அளவுக்கு நம்முடைய விருச்சக ராசியில பெரிய தொழிலதிபர்களாகட்டும், வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், அதே போல அரசு அதிகாரிகள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், பொதுப்பணித்துறையில எத்தனையோ உயர்ந்த அதிகாரிகள், அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்கள். அப்ப விருச்சக ராசின்னு சொல்லிட்டாலே நண்பர்கள் நிறைந்த உலகம். விருச்சக ராசி நண்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள்லாம் கடந்த கால கஷ்டங்கள் என்ன என்பது நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. காரணம் என்னன்னு கேட்டாக்கா 3 பயிற்சிகளை நான் உள்ளடக்கி தான் நம்ம இதை பார்க்கிறோம். ஓப்பனிங்ல சொல்லியிருக்கிறேன். அந்த 3 பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக உள்ளன. குறிப்பா குரு பகவான் 8ல் மறைகிறார். 8ல் அவர் மறைஞ்சாலுமே கூட உங்க ராசிக்கு 2, 12ங்கிற 2 பாவத்தை பார்க்கிறார். அதே போல 3ஆம் பாவத்தையும் அவர் பார்க்கிறார். நீங்க எடுக்கின்ற முயற்சி உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும், கான்பிடன்ட் லெவல் அதிகரிக்கும், ஒரு கான்பிடன்ட் கூடும். நம்மளால முடியும், நேற்று வரலாம் நம்மளால முடியுமா செய்யலாமா அப்படின்னு பயந்து இருந்திருப்பீங்க. ஆனா இந்த முறை அந்த கான்பிடன்ட் லெவல் அதிகரிக்கும். நம்மளால முடியும், நாம இதை செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்கும். எனதருமை விருச்சக ராசி நேயர்கள், 2, 12, 3ங்கிற பாவங்களை குரு பார்க்கின்ற பொழுது வீண் விரயங்கள் குறையும். குறிப்பா உடல்நிலை ஆரோக்கியம், குடும்பத்தில் வரக்கூடிய வீண் செலவுகள், அதே போல மெயினா மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள் தீரும். விருச்சக ராசி நேயர்களே, எதெல்லாம் மனக்குழப்பம்? பசங்க குடும்பத்துல தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில போறது,
ஒரு குடும்பம் கௌரவமான குடும்பம் சாமி எங்களுது. அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது. மருமக இப்படி பண்ணிட்டா, மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாரு. அது மாதிரிலாம் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மெயினா பாக பிரிவினையால வரக்கூடியது, அங்கமங்காளிங்க பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா பங்காளிங்க பிரச்சனை. அப்படி இல்லைன்னாக்கா உறவு முறைகளால் வரக்கூடிய உடன்பிறப்புகளால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், மெயினா பாக பிரிவினைகள், அதே போல அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனா உடல்நிலை ஆரோக்கியம். நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை பற்றிய கவலைகள் இருக்கும். ஹெல்த் ஏதோ ஒன்று படுத்தி எடுத்து சாமி, பட் நான் வந்து மாச செக்அப் பண்ணேன், எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனாலுமே கூட மனசு நினைக்குது ஏதோ உடம்பு பிரச்சனை இருக்க மாதிரி தோணுது, இங்க வலிக்குது அங்க வலிக்குது, உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள். அப்ப இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஆனா அதுக்கு காரணம் தெரியாது. மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அது செய்வனையாக இருக்கலாமா, வேற ஏதாவது இருக்கலாமா? மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த வீண் விரயங்கள், மெயினா வீண் விரயங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதிகமா வட்டி கட்டுறது, அல்லது உதவி செஞ்சுட்டு யாரோ ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு பணத்தை நீங்க வாங்கியிருக்கவே மாட்டீங்க, அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனா நீங்க போய் அந்த அதுக்கு அவனுக்கு தண்டனையா நீங்க கட்டின்னு இருப்பீங்க. அது போல பண கஷ்டங்கள், பண நஷ்டங்கள், அந்த மாதிரியான வீண் விரயங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வீண் விரயங்கள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர். அதே போல செய் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். 2ஆம் பாவத்தை பார்க்கிறாரு, குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும், திருமணங்கள் கைகூடும். விருச்சிக ராசி என்பர்களே, முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், அப்ப திருமணங்கள் கைகூடும். பையனுக்கு 40 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 40 வயசு ஆகுது, திருமணங்கள் கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், இவையெல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர். பணங்காசுகள் வந்து சேரும், வருமானம் அதிகரிக்கும். வேலையே இல்லை சாமி, வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, இப்பதான் எனக்கு வேலை போச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா, அந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலை கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா விருச்சக ராசி அன்பர்களே, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் வேலை செய்யற சாமி எனக்கு வந்து ஹையர் ஆஃபீஸர் சரியில்லை, என் மேனேஜர் எனக்கு ரொம்ப இம்சை பண்றாரு, என் பாஸ் என்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, ஏதாவது ஒன்று பண்ணணும் சாமி, எப்படியாவது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. எத்தனையோ நண்பர்கள் வெளிநாடுகள்ல இருந்து. அதே போல வேலை செய்யற இடத்துல சம்பந்தமே இல்லாம நீங்க யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு பெரிய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல போய் மாட்டிக்கிறவங்களா இருக்காங்க வெளிநாடுகளில். இப்ப நிறைய நம்ம பாக்குறோம். ஜாப் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க்ல இருப்பாங்க. இவங்க ஏதேனும் பக்கத்துல நண்பர்களுக்கு உதவி பண்றான்னு சொல்லிட்டு போய் செஞ்சுட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு, கடைசியில் உங்களுக்கு வேலையும் போயிடும், இந்த காசுலாம் நீ இங்கிருந்து தான் எடுத்தேன்னு ஒரு வம்பு வழக்கும் வந்துடும். அந்த நாட்டை விட்டு அவங்க வெளியே வர முடியாது, வேலையும் செய்ய முடியாது. உதவியால் வரக்கூடிய பிரச்சனை, ஒருத்தருக்கு போய் நம்ம தேடி போய் உதவின்னு ஒருத்தர் செஞ்சுட்டு அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்ப அந்த மாதிரியான வம்பு வழக்குகள், எங்க கேஸ் போட்டுருவாங்களோ, எங்க வம்பு வழக்கு வந்துருமோ, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை விருச்சக ராசி நேயர். அப்போ வம்பு வழக்குகள் குறையும், தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மெயினா போலீஸ் கேஸ், வம்பு வழக்கு, மனசுல இருக்கக்கூடிய பயம், இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர்கள். அதே போலத்தான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதிய இடம் வாங்குதல், புதிய மனை வாங்குதல், புதுசா வீடு கட்டுதல், இன்னும் சொல்ல போனா புதிய முயற்சிகள், வண்டி வாகன யோகங்கள்,
சுகபோகங்கள் அதிகரிக்கும். விருச்சக ராசி நேயர்களே, அவங்க வீடு கட்டலாமா, வீடு வாங்குவனா, இதெல்லாம் ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகம் நல்ல நேரம் ஆரம்பிச்சது கண்டிப்பா வீடு கட்டுவீங்க, செய்யலாம் நீங்க. ஆனா எந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு முறை ஆலோசனை பெற்று அதன்படி செயல்படுவது சிறப்பு. விருச்சக ராசி நேயர்களே, இப்போ வீடு வாசல் வண்டி மனை யோகம் கிட்டும். அதே போலத்தான் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பூர்வீக தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். பூர்வ புண்ணியம் அற்புதமா இருக்கும். செய்தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனா விருச்சக ராசி அன்பர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் எனி பிசினஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், அல்லது தொழில வருமானம் குறைஞ்சு இருப்பது, இந்த மாதிரி தொழில ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் கூட விலகி நல்ல முறையில பிசினஸ் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இடதோஷங்கள் நிவர்த்தியாகும். அப்போது நல்லது நடக்கக்கூடிய காலம் இந்த வருட பிறப்பு உங்களுக்கு அற்புதமாக. இனி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன கஷ்டம், அதை நிவர்த்தி ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.